கொரோனா காலத்துலலாம் வந்துட்டு எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. நான் நிறைய சம்பாரித்தோம். ஓகே ஓகே. கொரோனா காலத்தில் ஏன்னா என் ஃபேமிலியில் வந்துட்டு கொரோனா காலத்தில் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. நான் ஹோட்டலில் போய் ஹோட்டலில் திறந்து ஹோட்டலில் நல்லா போச்சு. கொரோனா காலத்தில் எங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, நான்வெஜ் ஹோட்டல் நல்லா போயிடுச்சு. நான் அங்கே போயிட்டு அங்கே அவருக்கு சிந்திக்காரங்க ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணி சமைச்சு எல்லாம் பண்ணி நல்லா அந்த டைமில் பார்சல் நிறைய கொடுத்தோம். பெரிய பல்க் பார்சல் கொடுத்தோம். அப்போ வந்துட்டு நான் ஹோட்டலில் போய் நான் தரையெல்லாம் கழுவி விடுவேன், பாத்ரூம்லாம் கழுவி விடுவேன். கல்லாவில் நானே உட்காந்துருப்பேன், கிரவுண்டில் மாஸ்க் போட்டுவிட்டு உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி டைமில் 2 பேருமே பயங்கர சப்போர்ட்டாக இருந்து கொண்டு போகுது. ஆமாம். அப்போ அந்த பண்ண உடனே சரிட்டு கொரோனா முடிஞ்சோடனே அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, சரி இவ்வளோ தூரம் சினிமாவுக்கு இருக்கிறீங்க, எங்களுக்கு நாங்கள் இப்போ சேஃப்டியாக இருக்கிறோம், நாங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்குறோம், ஓகே நீங்கள் அந்த ஒரு ஓப் அந்த ஓப் கொடுத்தாங்க. அது சொன்ன கொண்டே சரி கூட நம்மளால இருந்துச்சு. அப்புறம் தான் நான் வந்துட்டு டைரக்டர் சொன்னதெல்லாம் உடம்பு குறைச்சி இது ஃபிட் ஆகிறது வச்சுட்டு ஒன்று பண்ணுது.